துலாம் ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா உங்க ராசி பலன் எப்படி இருக்க போது? உங்களுக்கு பலமா இருக்க போதா? இல்ல பலவீனமா அமைய போதா? நீங்க எந்த விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும்? எந்த தெய்வத்தை வழிபடணும்? அப்படின்னு விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு பொருளாதார நிலை திருப்தி தருவதாக இருக்குங்க. தேவையற்ற செலவுகள்லாம் எதுவும் இல்லைங்கிறதால சிறிது சேமிக்க முடியுங்க. திருமண முயற்சிகளில் ஈடுபட அனுகூலமான வாரங்க இது. சிறு அளவில் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாங்க. ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்குங்க. சிலர் வேறு வசதியான வீட்டுக்கு மாறும் வாய்ப்பு ஏற்படுங்க. அலுவலகத்தில் உற்சாகமான நிலையே காணப்படுதுங்க. உங்களுக்கான வேலைகளை குறித்து நேரத்தில் சிறப்பாக செஞ்சு அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் லாபம் கிடைக்குங்கிறதால புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கும் முடியுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதுமான பணவரவு இருக்குங்க. அதனால் மனசில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே இருக்குங்க. பணியின் காரணமாக பயணம் மேற்கொள்வீங்க. சுயமாக சிந்திச்சு செயல்பட்டு காரிய வெற்றி பெறும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 5ஆம் இடம் பலமாக இருக்கிறதால மனசில் தெய்வீக உணர்வும் புதிய சிந்தனைகளும் ஏற்படுங்க. ஹோட்டல், ஆடை, ஆபரண தயாரிப்பு தொழிலையும் ஏற்றுமதி இறக்குமதி சிறு வியாபாரமும் எதிர்பார்த்த லாபத்தை தருங்க. உத்தியோகஸ்தர்கள் பணிகளில் தங்கள் தனித்திறன்களை காட்டும் நேரங்க இது. ரியல் எஸ்டேட் பணிகளில் நேரில் பார்வை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஷேர் மார்க்கெட்டில் விமானம், கப்பல் நிறுவன பங்குகளால் ஆதாயம் ஏற்படுங்க. மாணவர்களுக்கு வெளிநாடு போய் பணியாற்றுவது குறித்த ஆர்வம் ஏற்படுங்க. ஜீரண கோளாறு, மன அழுத்தம், அடிவயிறு பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் நல்லாகுங்க. மேலும் ராசியாதிபதி சுக்கிரன் கேந்திரத்தில் இருந்தாலும் 7ஆம் பார்வையாக சுகஸ்தானம் பார்க்கறது சிறப்பான அமைப்புங்க. குரு ராசியை பார்க்கறதும் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதும் சாதகமான அமைப்புங்க. வருமானம் நல்ல முறையில் இருக்குங்க. குடும்ப சூழ்நிலையில் அமைதி நிலவுங்க. சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள்லாம் வந்து சேருங்க. திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான சாதகமான கிரகநிலைகள்லாம் இருக்குங்க. சிலருக்கு விரும்பிய இடத்துல உத்தியோக மாற்றம் கிடைக்குங்க. அது முன்னேற்றமாகவும் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்கள் சுமூகமாகுங்க. வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறுங்க. சூரியன் புதன் 11 நல்ல முறையில் இருக்கிறதால அரசாங்க ரீதியான காரியங்கள்லாம் வெற்றியாகுங்க. 12 செவ்வாய், 5 சனி ராகு, சுக்கிரனின் கேந்திராதிபத்திய தோஷம் போன்ற சாதகமற்ற அமைப்புகளையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது தொழிலில் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டாங்க. புதிய முயற்சிகள்லையும் இப்போ இறங்க வேண்டாங்க. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு ஏதேனும் ஒரு நாள் போய் அரை மணி நேரம் சேவை செய்கிறது மூலமாக இறைவனோட ஆசி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. மேலும் இந்த வாரம் வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. எதிர்ப்புகள்லாம் விலகுங்க. உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகி போவாங்க. முயற்சிகள் சாதகமான பலன்கள்லாம் தருங்க. பணவரத்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சாதகமாக நடந்து முடியுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் அகலும் நேரங்க இது. தடைப்பட்ட பண வசதியெல்லாம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் நீங்கி செயல்களை வேகம் காண்பிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள்லாம் நீங்கி அமைதி உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பெல்லாம் மாறுங்க. சந்தோஷம் பெருகுங்க. விருந்தினர்கள் வருகை இருக்குங்க. குடும்ப செலவுகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்குங்க. பிள்ளைகள் உங்கள் ஆலோசனைகள்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. பெண்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடையெல்லாம் நீங்குங்க. எதிர்ப்புகள்லாம் விலக வாய்ப்பு இருக்குங்க. பணவரத்து கூடுங்க. கலைத்துறையினருக்கு மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாங்க. கவனம் தேவைங்க. வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக போகிறது ரொம்ப நல்லதுங்க. அரசியல் துறையினருக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகுங்க. மன துயரம் நீங்க வாய்ப்பு இருக்குங்க. சிற்றின்ப செலவுகள்லாம் அதிகரிக்குங்க. மனசில் ஏதாவது கலக்கம் ஏற்படுங்க. காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரலாங்க. ஒதுங்கி போனாலும் வழியை வந்து சில சண்டை போடுவாங்க. கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள்லாம் நீங்குங்க. சக மாணவர்களிடமிருந்து கருத்து வேற்றுமை குறையுங்க. சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்குங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. செவ்வாய் பகவான் செலவையும் அலைச்சலையும் அதிகரிப்பாருங்க. சூரியன் கேது பகவான் வரவேண்டிய பணத்தை வர வைப்பாங்க. இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் முடிவுக்கு வருங்க. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையுங்க. மேலும் இந்த வாரம் சுப செய்திகள்லாம் எதிர்பார்க்கலாங்க. இந்த நாட்களில் உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளால் உயர் அதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க. உங்களுக்கு தெய்வ சிந்தனைகள் மூலமாக மனசில் அமைதி நிலவுங்க.
நீண்ட காலத்துக்கு பிறகு ஆடை ஆபரணங்கள், நல்ல உணவு, எதிர்பாராத தனவரவு ஆகியவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவால பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாங்க. புதிய நண்பர்களால நன்மை ஏற்படுங்க. மாணவர்களோட கவனச்சிதறல் காரணமா படிப்புல ஆர்வம் குறையுங்க. அதனால ஆசிரியர்கள் ஆலோசனைப்படி ஆழ்ந்து படிக்கிறதால அதிக மதிப்பெண்கள் பெறலாங்க. கோபத்தை குறைச்சா குடும்பத்துல குழப்பங்கள் குறையுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவான் குரு பார்வை உண்டாகிறதால குடும்பத்துல ஏற்பட்ட நெருக்கடி எல்லாம் நீங்குங்க. எடுக்கும் வேலையெல்லாம் வெற்றியா முடியும். பொன் பொருளோட புதிய சொத்தும் சேருங்க. சூரியனும் கேதுவும் வியாபாரத்துல லாபத்தை உண்டாக்குவாங்க. மேலும் இந்த வாரம் புதிய வியாபார யுக்திகள் மூலமா அதிக லாபம் அடைவீங்க. சிலருக்கு வீடு, மனை ஆகியவெல்லாம் கிடைக்குங்க. பூரண சயன சுகம் ஏற்படுங்க. மற்றவங்களுக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்க வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் தொழில் விஷயமா தீட்டிய முக்கிய திட்டங்கள்லாம் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள்லாம் உடனடியாக கிடைக்குங்க. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவைங்க. வியாபாரிகள் தங்களோட பேச்சால வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க. இடைவிடாத வேலைபளு காரணமாக நேரத்துக்கு உணவருந்த முடியாமல் அவதிப்படுவீங்க. விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டம், ஆரவாரம்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்குங்க. மேலும் எடுத்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பல தடங்கல்கள்லாம் வருங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களால டென்ஷன் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனம் விட்டு பேசுறது ரொம்ப நல்லதுங்க. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் எதுலேயுமே திருப்தி இல்லாதது போல தோணலாங்க. எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்க அலைய வேண்டியதாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க. வீண் செலவுகள்லாம் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. மற்றவங்களால மன கஷ்டம் ஏற்படுங்க. மேலும் குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் சாதகமாக இருக்கிறதால செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருங்க. வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம்னு கனவெல்லாம் நனவாகுங்க. பணவரவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. பொன் பொருள்லாம் சேருங்க. எடுக்கும் வேலை எல்லாமே வெற்றியாக முடியுங்க. மேலும் தொலைதூர செய்திகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பெருக வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு புது புது பதவிகளும் அதன் மூலமாக வருவாய் பெருக்கமும் ஏற்படுங்க. நல்ல பல கருத்துக்களை கேட்கறது மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்குங்க. புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படுங்க. சினிமா போன்ற கேளிக்கைகள்லாம் ஈடுபட்டா செலவுகள் அதிகரிக்குங்க. சிலருக்கு காரிய தடைகள், காலதாமதங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால உயர் பதவிகள் கிடைக்குங்க. வியாபாரத்துல புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிப்பீங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்குங்க. சில இடங்கள்ல வேலையில போராட்டமா இருக்குங்க. சில இடங்கள்ல வேலையில சவாலா இருக்கும். உத்தியோகத்துல சில மாறுதல்கள்லாம் வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு தள்ளி போகலாங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் நேரங்க இது. புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடலாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடமெல்லாம் நீங்குங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உத்தியோகத்தில், அலுவலகத்தில் மேன்மையான நிலை ஏற்படுங்க. பதவி மாற்றம், சம்பள ஏற்றம் கிடைக்க பேச்சுவார்த்தை நடக்குங்க. வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்குங்க. புதிய திட்டங்கள் போடுறதுக்கான ஏற்ற நேரங்க இது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் தீருங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகளும் தீரும். பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்துக்காக பணவரவை அதிகரிக்க கவனம் செலுத்தணுங்க. கலைத்துறையினர் பணவரவை அதிகரிக்கிறதுல வெற்றி காண்பாங்க. புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இறங்கணுங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த பலன்களை கொண்டு வருங்க. ராகு 5ல் இருக்கிறதால குழந்தைகள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி கொடுப்பீங்க. நீங்கள் எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, பங்குதாரர்களை கவனமாக கையாளணுங்க. இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்கணுங்க. பண விஷயத்தில் நிதானமாக இருக்கணுங்க. மேலும் பெரியோர்களின் ஆதரவு நாடலாங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். உங்களோட அதிர்ஷ்ட எண் 6, 4. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.